கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஏறத்தாழ 60 பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு விருப்ப மனுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டணத் தொகையாக 50,000 செலுத்தி வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக அதனுடைய தொகை அப்படின்றது ரூபாய் 30,00,000 வரும் அப்படின்றாங்க. கமலஹாசனை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுவார் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பில் தான் இந்த விருப்ப மனுக்களை நாங்கள் வாங்கினோம் அப்படின்றது அவர்களுடைய வேர்ஷனாக இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பேர் இந்த விருப்ப மனுக்களை வாங்கியிருப்பதாக சொல்கிறாங்க. கடந்த தேர்தல்களில் 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அர்பன் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை மக்கள் நீதி மையம் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். ஏறத்தாழ அர்பன் ஏரியாஸில் 7-8% வாக்குகள் கணிசமாக மக்கள் நீதி மையத்துக்கு கிடைத்தது. அந்த நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை நாங்கள் விருப்ப மனுக்கள் வாங்கினோம். இப்போ திமுக அலைன்ஸில் எப்படியும் ஒரு 5 தொகுதிகள் அல்லது 6 தொகுதிகள் வரை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த விருப்ப மனுக்களை நாங்கள் வாங்கினோம் அப்படின்றது அவங்களுடைய வேர்ஷனாக இருக்குது. ஆனால் இப்போ செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கமலஹாசனை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவளிப்போம், நாங்கள் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். இந்த அறிவிப்பு அவர்களுக்கெல்லாம் பெரிய ஷாக்காக இருக்குது. இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்கள் கொடுப்பாங்க. இந்த விருப்ப மனுக்களுக்கு தோராயமாக ஒரு கட்டணம் வசூலிப்பாங்க. இப்போ பொது தொகுதி அப்படின்னா உங்களுக்கு திமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் 25,000 அப்படின்றத ஒரு கட்டண தொகையாக நிர்ணயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தனி தொகுதி அப்படின்னா உங்களுக்கு 15,000 அந்த கட்டணத்தை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தவரையில் பொது தொகுதிக்கு 15,000, அதே மாதிரி தனி தொகுதிக்கு 10,000. தாவேகாவை பொறுத்தவரையில் விருப்ப மனு அந்த மனுவை வாங்குறதுக்கு 100 ரூபா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொது தொகுதிக்கு 10,000 அப்படின்றது வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தனி தொகுதிக்கு 5,000 அப்படின்றது வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுக்கு ஏற்றவாறு இந்த விருப்ப மனுக்களுக்கான ஒரு கட்டணத்தை வச்சுருக்காங்க. ஒரு சிலர் இப்போ விசிகா போன்ற கட்சியெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் விருப்ப மனுக்கள் கொடுக்கலாம், இந்த விருப்ப மனுக்கள் திருப்பி தரப்பட மாட்டாது, கட்சியினுடைய வளர்ச்சி பணிக்காகவும் இந்த தேர்தல் பணிக்காகவும் செலவிடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை திருமாவளவன் அவர்கள் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் அவங்க திருப்பி தரப்போகிறதில்ல அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். கமலஹாசனை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் கட்டணங்கள் செலுத்தி விருப்ப மனுக்கள் வாங்கினோம். இப்போ இந்த விருப்ப மனுக்கள் வாங்கிய அந்த கட்டணத்தை அவங்க திருப்பி தரமாட்டுறாங்க அப்படின்றது இன்றைக்கி விருப்ப மனுக்கள் வாங்கியவர்களுடைய ஒரு குமுறலாக இருக்கிறது. இதற்கு கட்சி தலைமை ஒரு உரிய விளக்கம் தராமல் ஒரு வார காலமாக இழுத்தடித்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூபாய் 30,00,000 கட்சியினுடைய வளர்ச்சி பணிக்காக செலவிடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கமலஹாசன் அரசியலுக்கு வரும்போது சொன்ன முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா, மக்கள் நலனை மையத்தின் கொள்கை அப்படின்னாரு. அதே மாதிரி இடதுசாரிகள் அவர்களுக்கான அரசியல் அவங்க செய்கிறாங்க, அதே மாதிரி வலதுசாரிகள் அவர்களுக்கான ஒரு புள்ளியிலேருந்து மக்களை பார்க்குறாங்க. மையமாக சராசரியாக சமத்துவமாக யாரும் பார்ப்பதில்லை அப்படின்றது தான் இவருடைய இந்த கொள்கையினுடைய முக்கியத்துவமாக சொல்லப்பட்டது. கமலஹாசனை பொறுத்தவரையில் 2018 அவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. போட்டியிடும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு 3.72% வரை அவருக்கு கிடைக்கிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா அர்பன் செக்மெண்ட்டில் அவருக்கு நல்ல ட்ராக்ஷன் இருந்ததாக சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான நகரங்களில் அவருக்கு நல்ல அந்த அர்பன் செக்மெண்ட்டில் படித்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு சேஞ்சை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் மத்தியில் ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இருந்தது. இப்போ அதற்கு பிறகு 2021 பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு அலைன்ஸ் வைக்கிறாரு. பெரிய கட்சிகளோட அலைன்ஸ் வைக்கல, அவர் ரொம்ப சிறிய கட்சிகளோட அலைன்ஸ் வைக்கிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி, இன்னொன்று சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சி. இந்த 2 கட்சிகளோடைய அலைன்ஸ் வைக்கிறாரு. 154 இடங்களில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் போட்டியிடுது டார்ச் லைட் சின்னத்தில். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அலைன்ஸ் கூட்டணிக்கு வந்த கட்சிகள் ஒரு 80 இடங்களில் போட்டியிட்டாங்க அப்படின்றது நமக்கு பார்க்க முடியுது. ஸோ கமலஹாசனை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவர் ஒரு தீவிரமான அரசியலில் ஈடுபட்டு இருந்தார் அப்படின்னா அவரால் இன்னும் ஒரு க்ரௌட் புல்லராக இருந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இன்றைக்கி விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவு அப்படின்றது கமலஹாசனுக்கு 2019 இல்லை 2021 கிடைத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கமலஹாசனை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தீவிரமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடு அவர் செயல்படாததுக்கு முக்கியமான காரணம்
கமலஹாசன் வந்து திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான நெரேட்டிவ் அதே மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆகி வரல அப்படின்றதும் அவருக்கான ஒரு பேக்கேஜாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, இப்போ திரைத்துறையிலேருந்து இல்லை மற்ற துறைகள்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு யங்கான ஏஜில் வந்து வருவாங்க. அதுலேருந்து அவங்க வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து ஒரு 60 வயதை கடந்து வந்ததும் ஒரு பேக்கேஜ். ரெண்டாவது, அவர் திரைத்துறையில் அவருக்கு இருந்த அட்ராக்ஷன் அப்படின்றது குறைவாகத்தான் இருந்ததுன்னே சொல்லலாம். அவருடைய காலம் போய் இன்றைக்கி வந்து புதிய நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. சினிமா துறையிலையும் அவரால் வந்து கோலச்ச முடியாத ஒரு சூழலில் தான் அவர் வந்து அரசியலுக்கு வர்றார். அப்படின்றப்ப அவரால் வந்து ஒரு சேஞ்சை வந்து பில்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனிதிங் வந்து அவருக்கு கிடைச்ச வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றிடம் அப்படின்றது இருந்தது. இப்போ ரஜினி வந்து சொன்னார் இல்லையா, அரசியலில் வெற்றிடம் இப்போ தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜெயலலிதா அவர்களும் இல்லை, கலைஞர் அவர்களும் இல்லை. ஸோ இந்த 2 பேரும் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து கமலஹாசன் அவருடைய அந்த பிரபலத்தன்மையை வைத்து 3.72% வாக்குகள் தான் அவரால் நாடாளுமன்ற தேர்தலின் போது பெற முடிந்தது அப்படின்றது தான் கள யதார்த்தமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் மேபி அவர் வந்து இன்னும் பெட்டரான ஒரு அலைன்ஸோட பார்ட்னர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவரால் வந்து இன்னும் ஒரு அட்ராக்ஷன் வந்து வந்திருக்க முடியும். இப்போ அதற்கு உதாரணமே வந்து உங்களுக்கு கோவை தெற்கு தான். இப்போ வானதி ஸ்ரீனிவாசனை பொறுத்தவரையில் பாஜகவுடைய வாக்குகள் மட்டும்தான் அவருக்கு கிடைச்சது, அதனால தான் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ கமலுக்கு கிடைத்த வாக்குகள் அத்தனையுமே வந்து ஒரு சேஞ்சுக்கான வாக்குகள். கமலஹாசன் என்ற நடிகர், அதற்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் மீதான அந்த நம்பிக்கை, இவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஏன் வந்து இந்த கட்சிகளுக்கே நம்ம ஓட்டு போடணும், கமலஹாசனுக்கு ஒரு தடவை போட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்த வாக்குகள் தான் வந்து 51,481 வாக்குகள். ஒரு குறைந்த மார்ஜினில் தான் அவர் வந்து தோற்கிறாரு. 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து உங்களுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. வானதி அவர்கள் ஜெயித்ததற்கு முக்கியமான காரணம் அவங்க அதிமுக அலைன்ஸில் இருந்தாங்க. கொங்கு பெல்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கான ஆதரவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு டஃப் ஃபைட் ஒன்று கொடுத்தாரு. அப்படின்றதுனால தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலிருந்து 8 பேர் வந்து விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்திருந்தாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஒருவேளை கமலஹாசன் வந்து ஒரு ட்ரைக்கு, இப்போ ஏன்னா அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கார், இப்போ திமுகவுடைய ஆதரவு அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து திமுக அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை கோயம்புத்தூர் சவுத்து தொகுதியை வந்து கமலஹாசன் வாங்கி பெற்று அவர் வந்து டார்ச் லைட் சின்னத்திலே நின்றிருந்தார் அப்படின்னா இன்னும் கூட வந்து அந்த கட்சிக்கு ஒரு உயிர்ப்பை அது தந்திருக்கும் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. இல்லை அவருடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ தானே அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார். ஸோ அதனால் அவருடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் கட்சிக்காக தொடர்ச்சியாக அவரோட நம்பிக்கையாக பயணிக்கக்கூடிய யாருக்காவது கொடுத்துருக்கலாம் அப்படின்ற பார்வையுமே முன்வைக்கப்படுகிறது. அவருக்கு இருந்த வாய்ப்பை அவர் வந்து தவற விட்டு விட்டார் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி வந்து தேமுதிக சரியான ஒரு டிசிஷன் எடுத்து இன்றைக்கி திமுக கூட்டணியில் போய் 10 தொகுதிகள் வாங்கி நிச்சயமாக அவர்கள் வந்து 5லேருந்து 6 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து கட்சியை உயிர்ப்போட வைத்திருப்பதற்கும் அடுத்த சில காலங்கள் அந்த கட்சியை தொடர்ந்து நடத்துவதற்குமான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த தேர்தல் பல கட்சிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விசிக, தேமுதிக அப்படின்னு நிறைய கட்சிகள் நம்ம சொல்லலாம். அந்த வகையில் மக்கள் நீதி மையத்துக்கும் அப்படியான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சது. அந்த வாய்ப்பை வந்து கமலஹாசன் அவர்கள் நழுவ விட்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் இவருக்கு எந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்கும், மக்கள் நீதி மையம்ன்ற கட்சி வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சியாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பலரும் வந்து அவர்களுடைய விமர்சனங்களை வச்சிட்ருக்காங்க. குறிப்பாக அர்பன் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி மக்கள் நீதி மையம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த போது நிறைய பியூரோக்ராட்ஸ் அதே மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து கமலஹாசனை நம்பி இந்த கட்சியில் வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கி வந்து பலர் வந்து இந்த கட்சியில் இல்லை அப்படின்றது தான் கள யதார்த்தம். மீம்ஸ் கூட பார்த்துருப்பீங்க, மேனேஜர் பிடிக்கல அப்படின்னு பேப்பர் போட்டு இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க, மேனேஜராக அந்த கம்பெனிக்கு அவரும் பேப்பர் போட்டு வந்திருப்பார். அந்த மாதிரியான கதையாக இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் திமுகவோட ஐக்கியமாயிருக்காங்க அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கமலஹாசனால் இந்த கட்சியை தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படின்ற கேள்வியையும் அவர் இந்த தேர்தலை புறக்கணித்ததால் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அவருடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை திருமாவளவன் அவர்கள் விடுத்திருந்தாங்க. அவருடைய கோரிக்கையை வந்து கமலஹாசன் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் பொருட்படுத்தவில்லை அப்படின்றதான் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் திரு கமலஹாசன் அவர்கள் போட்டியிடாமல் போனது அப்படின்றது அவருக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்றது தெரியல. பட் நிச்சயமாக
அவரை நம்பி அவர் பின்னாடி வந்து அவருக்காக முதலீடு செய்த பலருக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு துயரச் செய்தியாக தான் இருக்கும் அப்படின்றது கவனிக்க முடிகிறது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. கமலஹாசனுடைய முடிவு, அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கி விருப்ப மனுவாக வாங்கி அந்த கட்டணத் தொகையை வந்து மீண்டும் அவர்களுக்கு திருப்பி செலுத்தாமல் அவர் வந்து கட்சியுடைய வளர்ச்சி பணிக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்ன முடிவு, இது எல்லாத்த பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.